ஏன் இந்த கார்க் தீவுகளை கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா முனைகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை கைப்பற்றிட்டாலே ஹொர்முஸினுடைய இதயத்தை கைப்பற்றியதாக ஆகிவிடும், ஈரானை முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணியதாகவும் ஆகிவிடும். உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி தற்போது சவுதி அரேபியாவுக்கு ஒரு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அமெரிக்காவை நம்பி பாலா போன மாதிரி இப்ப உக்ரைனை நம்புறாங்க. ஆல்ரெடி யுத்தத்தில் தோத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தரப்பு, அவனை நம்பி அவனோட இந்த ஒப்பந்தங்களை நாங்கள் போட்டிருக்கிறோம்ங்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரத்தில் இப்ப உலக பொருளாதாரத்தையே தற்போது பணைய கைதிகளாக வைத்துக் கொண்டிருக்கிறது ஈரான். ஹொர்முஸை திறந்தா மட்டும்தான் அத்தனை பேரும் மூச்செடுக்க முடியும். இல்லைன்னு சொல்லி சொன்னா அத்தனை பேருமே கோவிட் காலத்தை விட மிக ஆபத்தான ஒரு பொருளாதார மந்த நிலைக்கு போய்விடுவோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அந்த யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது. யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 168வது நாட்களை தாண்டக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு மாபெரும் யுத்தம் மத்திய கிழக்கு பகுதிகளிலே நடைபெற்று வருகிறது. ஈரானை இலக்கு வைத்து அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதற்கு பதிலடியாக ஈரானும் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய நிலைகள் மீதும் அதே போன்று இஸ்ரேலை நோக்கியும் உச்சகட்டமான பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளுக்கான செய்திகள்ல மிக முக்கியமான இடத்தை பிடிப்பது என்னன்னா 2 விவகாரங்கள். ஒன்று, ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பானது. ஈரான் இந்த நிமிடம் வரைக்கும் அமெரிக்காவோடு நேரடியான எந்த பேச்சுவார்த்தைகளையும் நடத்தவில்லை. ஆனால் ஈரானையும் அமெரிக்காவையும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் உலகின் பல நாடுகளும் பல முயற்சிகளை எடுக்கிறார்கள். தற்போது இந்த 2 நாடுகளுக்கும் இடையில பாகிஸ்தான் நின்று பேச்சுவார்த்தைகள் நடத்த இருப்பதான செய்திகள் தொடர்ந்து வெளிவருகிறது. ஆனால் அந்த செய்திகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இப்படியான நேரத்தில் தான் எங்களிடத்தில் ஈரான் கெஞ்சு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை ஒவ்வொரு நாளும் அமெரிக்க அதிபர் சொல்றாரு. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் நாங்கள் கெஞ்ச வேண்டிய எந்த தேவையும் கிடையாது, அமெரிக்கா தான் தற்போது இந்த யுத்தத்தை எப்படியாவது முடிச்சுக்கிறணுங்கிறதுக்காக எங்ககிட்ட கெஞ்சிராங்கிற செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ளும் விதமான ஒரு பதிலாக நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டால், மத்திய கிழக்கு முழுவதுமே தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அதே போன்று இஸ்ரேல் மேல அகோரமான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. வளமையாக இப்படி ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தும் என்பதை யாரும் எதிர்பார்க்காத காரணத்தினால எப்படியாவது இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும், குறிப்பாக ஹொர்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும் என்பதில் அமெரிக்க அதே போன்று அமெரிக்க ஆதரவு நாடுகள் அத்தனையும் தெளிவான நிலைப்பாட்டில் அதற்கான முன்முயற்சிகளை செய்து வருகிறார்கள். இப்படியான ஒரு சூழல்ல தான் அமெரிக்கா எப்படியாவது ஒன்றோ பேச்சுவார்த்தைகளின் ஊடாக இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், இல்லை என்று சொன்னால் ஈரானுடைய கார்க் தீவுகளை கைப்பற்றுவதின் ஊடாக ஈரானை அடிபணிய செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். கார்க் தீவை நோக்கி 2500 மெரைன் ஃபோர்ஸஸ் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 1000 தரைப்படையைச் சேர்ந்தவர்கள் மேலதிகமாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 10,000 பேரை அனுப்ப இருக்கிறோம் என்கிறது பென்டகன். இப்படி பல பேரை இந்த யுத்தத்தில் ஈடுபடுத்துவதற்கு தரைப்படையாக அனுப்பி கார்க் தீவுகளை கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா திட்டமிடுகிற அதே நேரத்தில் அமெரிக்கா தரைப்படையை அனுப்பினால் அதை எதிர்கொள்வதற்காக ஈரானுடைய பாசிஜ் படைப்பிரிவைச் சேர்ந்த 1 மில்லியன் 10 லட்சம் இராணுவத்தினர் களத்தில் இறக்கப்படுவார்கள் என்கிறது ஈரான். அதற்கான தயாரிப்புகளையும் ஈரான் செய்து வருவதை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல தான் ஏன் இந்த கார்க் தீவுகளை கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா முனைகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த கார்க் தீவு என்பது ஈரானுடைய பூமியில இருந்து கடல்ல இருக்கக்கூடிய 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தனித்தீவாக இருக்கிறது. இது ஈரானுக்கு சொந்தமான தீவு. ஆனால் இது ஹொர்முஸ் ஜலசந்தியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீவாக இருக்கிறது. முழுவதும் பவளப்பாறைகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீவை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் ஒரு முக்கிய பேசுபொருளாகவும் மாறி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியினுடைய முதன்மை தளமாக இந்த கார்க் தீவுகள் தான் அறியப்படுகிறது. ஈரானுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 90% வரைக்கும் இந்த இடத்துல தான் வெளிநாடுகளுக்கு அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள். கார்க் தீவினுடைய முக்கியத்துவத்தை மேலதிகமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இந்த தீவு
ஆழமான நீரிலே அமைந்திருக்கிறது. பொதுவாகவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியினுடைய அந்த கேவ வளைவை மாத்திரமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 53 கிலோமீட்டர்கள் நீளமுள்ள ஒரு சிறிய கடல் பரப்பு தான் அது. அந்த பரப்பு ஆழமான கடல் பரப்பு. அதனால தான் கப்பல்கள், பெரிய பெரிய டேங்கர்கள் எல்லாம் அதிலே பயணிக்க முடிகிறது. ஆனால் இதுக்கு உள்ள நாம போயிட்டோம்னா, குறிப்பாக இந்த பக்கம் அரபு நாடுகள் இருக்கின்றன, மறுபக்கமாக ஈரான் இருக்கிறது, பெர்ஷியன் வளைகுடாவுக்குள்ள போயிட்டோம்னா அது 950 கிலோமீட்டர் இடைவெளியை கொண்டது அந்த கடற்பரப்பு. அவ்வளவு ஒரு நீண்ட கடற்பரப்பாக அது இருக்கும். ஆனால் இந்த பகுதி மட்டும் வெறும் 53 கிலோமீட்டர்கள் நீளம் கொண்ட பகுதியாகத்தான் ஹொர்முஸ் இருக்கும். அதற்குள்ளாகத்தான் இந்த தீவும் அமைந்திருக்கிறது. இந்த தீவு ஈரானுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீவாக இருக்கிறது. இந்த தீவில் பெரிய பெரிய எண்ணெய் டேங்கர்களை எல்லாம் நங்கூரமிடப்பட்டு அவற்றை பயன்படுத்துவதற்கு ஈரான் அனுமதித்துக் கொண்டிருக்கிறது. காலப்போக்கில் ஈரானுடைய விருப்பத்துக்குரிய ஒரு எண்ணெய் ஏற்றுமதி நிலையமாகவும் கார்க் தீவுகள் மாறி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த தீவோட ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய பெட்ரோலியம் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் நேரடியாக பைப்லைன் மூலமான இணைப்புகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அங்க இருந்து க்ரூட் ஆயில பைப்லைன் மூலமாக இங்கே அனுப்பிடுவாங்க. இங்கிருந்து தான் கப்பல் மூலமாக பெரும்பாலான ஏற்றுமதிகளை ஈரான் செய்து கொண்டிருக்கிறது. பரந்த சேமிப்பு வசதிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஈரானுடைய சேமிப்பு தளமாகவும் இந்த கார்க் தீவுகள் பயன்படுத்தப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய், கேஸ் எல்லாமே இந்த இடத்துல அவங்க சேமிச்சு வைக்கிறாங்க. இங்கிருந்து ஏற்றுமதியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக உற்பத்தியை கட்டுப்படுத்தும் சர்வதேச தடைகள் இவங்க மேல விதிக்கப்பட்டிருந்தாலும் ஈரான் தன்னுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்காக இதை வைத்துத்தான் எல்லா சந்தைகளிலும் தன்னுடைய க்ரூட் ஆயிலை விற்பனை செய்து வருகிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல் ஜசீராவினுடைய தரவு பிரகாரம் 2025 இந்த கார்க் தீவில் இருக்கக்கூடிய முனையத்தினுடைய அந்த போர்ட்டினுடைய ஏற்றுமதி திறன் ஒரு நாளைக்கு 7 மில்லியன் பெரல்கள் என்கிற அளவுக்கு இருந்தது. மொத்தமாகவே ஹொர்முஸ் ஜலசந்தியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 மில்லியன் பெரல்கள் ஒரு நாளைக்கு அங்கிருந்து இங்க பயணப்படக்கூடியதாக இருக்கும். உலகம் முழுக்க 20 மில்லியன் பெரல்கள் இந்த பகுதிகளாக பெட்ரோலியம் எடுத்து செல்லப்படும். இந்த 20 மில்லியன்ல 7 மில்லியன் பெரல்கள் யார் அனுப்புவான்னு கேட்டா ஈரான் தான் அனுப்புவாங்க. அவ்வளவு சேமிப்பையும் கொடுக்கக்கூடிய திறனையும் இந்த கார்க் தீவுகள் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் கூட இவ்வளவு யுத்தம் நடக்கும் போது கூட 1.6 மில்லியன் அளவுக்கு அவர்கள் ஒரு நாளைக்கு பெரல்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். 16 லட்சம் பெரல்களை ஒரு நாளைக்கு அவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 1960களுக்கு பிறகுதான் இந்த கார்க் தீவுகளுடைய போர்ட் செயல்பட ஆரம்பிக்கிறது. இதற்கு முன்பதாக இந்த இடத்தை பல நாடுகளும் கைப்பற்றியும் வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். ஏன்னா இதை கைப்பற்றிட்டாலே ஹொர்முஸினுடைய இதயத்தை கைப்பற்றியதாக ஆகிவிடும், ஈரானை முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணியதாகவும் ஆகிவிடும். அந்த வகையில் 1700 காலப்பகுதிகளில் போர்த்துகேயர்கள் இந்த தீவை கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு டச்சு நிர்வாகத்தின் கீழாக இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 1766 டச்சு ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேற்றப்படுவதற்கு முன்பு டச்சு நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி இடத்துல, பிரிட்டிஷ் இடத்துல இதை ஒப்படைக்கிறார்கள். பிரிட்டிஷ் நிறைய படைகளை குவித்து இந்த இடத்தை கைப்பற்றி வைத்துக் கொண்டே இருந்தது. அந்த நிலையில தான் தற்போது இப்ப ட்ரம்ப் என்ன பார்க்கிறாருன்னு கேட்டா, இந்த தீவை நம்ம தரைப்படையை அனுப்பி கைப்பற்றிட்டோம்னு சொன்னா ஈரானுக்கு எதுவுமே பண்ண முடியாது, ஈரானுடைய பொருளாதாரம் மொத்தமாக சீர்குலைஞ்சிரும், நம்மளை நாடித்தான் அவங்க இருக்கணும், ஹொர்முஸையும் ஓப்பன் பண்ணி விட்டுறலாம், எந்த தடையுமே யாராலும் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் என்பதற்காகத்தான் இந்த இடத்தை கைப்பற்றுவதற்காக அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தின் மேல கார்க் தீவுகளில் படைகள் குவிக்கப்பட்டால் பெரும் இழப்புகளையும் அழிவுகளையும் அமெரிக்காவுடைய படைகளும் இஸ்ரேலும் சந்திக்கும் என்கிறது ஈரான். அதற்கான தயாரிப்புகளிலும் ஈரான் ஈடுபட்டு வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான ஒரு சூழல்ல தான் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி தற்போது சவுதி அரேபியாவுக்கு ஒரு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவருடைய பயணம் தொடர்பாக பல செய்திகள் ஊடகங்களில் பேசப்பட்டு வந்தாலும் இன்றைக்கு சவுதியில இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய தரவுகள் பிரகாரமும் ஜெலன்ஸ்கி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரமும் அவர் வந்ததனுடைய நோக்கமாக சவுதிக்கும் உக்ரைனுக்கும் இடையில ட்ரோன்களை தடுக்கிற தொழில்நுட்பங்கள் பரிமாறப்பட போகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு கேட்டா, நம்ம மேல 1000 நாட்களுக்கு மேலாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது ரஷ்யா.
ரஷ்யாவினுடைய ட்ரோன்கள் நிறைய மேல தாக்குதல் நடத்தப்படுகிறது. அந்த ட்ரோன்கள் எல்லாமே பெரும்பாலும் ஷாஹித் வகையான ட்ரோன்கள், அது ஈரானுடைய தயாரிப்பு. எனவே அந்த ட்ரோன்களை தடுக்கிற சில தொழில்நுட்பங்கள் எங்களிடத்தில் இருக்குது, அதையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தாரோம். எனவே ஈரான் உங்கள் மேலே ட்ரோன் அட்டாக் பண்ணினா அதை தடுத்துடலாம், ட்ரோன் அட்டாக்கை தடுக்கிறதுக்கு ஏதாவது கொடுப்பியேன்னு வச்சுக்கிறோம். அவன் அனுப்புகிற ஏவுகணையை தடுக்கிறதுக்கு என்னத்தை கொடுக்க போறிய? அமெரிக்காவாலேயே கொடுக்க முடியாதான் உக்ரைன் கொடுத்துட போகுதா? அப்படி ஏதாவது இருக்கும்னா ட்ரோன்கள் எல்லாத்தையும் இவங்க கொடுப்பாங்களா இருந்தா இவங்களே தடுத்துடணுமா இல்லையா? ரஷ்யா அனுப்புகிற எல்லா ட்ரோனையும் தடுத்து இதுவரைக்கும் ரஷ்யாவிடத்தில் நாங்கள் வீழவே இல்லை என்று சொல்கிறோம். ரஷ்யாவிடத்தில் உக்ரைன் தன்னுடைய நிலப்பரப்பில் 1/5 மடங்கை மொத்தமாக இழந்து விட்டது. 20% உக்ரைனிய நிலப்பரப்பை ரஷ்யா தற்போது கைப்பற்றி இருக்கிறது. ரஷ்யாட்ட தோத்து போனவன் இவங்களுக்கு நான் உங்களுக்கு எங்களுடைய டெக்னாலஜியை தர்றோம், எங்களுடைய ஆயுத வலிமையை தர்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் உட்கார்ந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ காலமாக அமெரிக்காவை நம்பினாங்க, அமெரிக்காவை நம்பி பாலா போன மாதிரி இப்போ உக்ரைனை நம்புறாங்க. இவன் ஆல்ரெடி யுத்தத்தில் தோத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தரப்பு, அவனை நம்பி அவனோட இந்த ஒப்பந்தங்களை நாங்கள் போட்டிருக்கிறோம்ங்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரத்தில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் எதிலையுமே அமெரிக்கர்களை அனுமதிக்கக்கூடாது, தங்குவதற்கோ உணவருந்துவதற்கோ அனுமதிக்கக்கூடாது என்றும், எந்த ஹோட்டலாவது அமெரிக்கர்களுக்கு புகலிடமாக இருந்தால் அந்த ஹோட்டல்கள் அமெரிக்கர்களுடைய ஹோட்டல்களாக கருதப்பட்டு அதன் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று சொல்லி இன்றைக்கு ஈரான் அறிவித்தல் விடுத்திருக்கிறது. எனவே ரமலானுடைய மாதத்தில் நம்ம உங்களிடத்தில் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டு வந்ததுதான் உங்களுடைய ஜகாத் மற்றும் சதகா நிதிகளை இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் பொத்துவில்ல செய்து வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான வீடு கட்டும் கட்டுமான பணிகளுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்லி. ஏன்னா ஜகாத்தை பெறக்கூடிய தகுதி படைத்த 8 கூட்டத்தாரில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் ஏழைகள் என்கிற காரணத்தினால அவர்கள் மிஸ்கீன்கள், அதே போன்று ஃபக்கீர்கள் பட்டியலையும் வருவாங்க. மொத்தத்தில் ஜகாத் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் 3 கூட்டத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளால் நமக்கு கிடைத்துவிடும் என்கிற செய்திகளை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அங்குள்ள காட்சிகளை நம்ம காட்டியிருந்தோம். ஏற்கனவே 5 வீடுகளை நம்ம கட்டி கையளிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதை தாண்டி இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்தம் 14 வீடுகள் என்கிற தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லி வந்தோம். அதற்கான உதவிகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6வது வீட்டை கட்டுகிற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டுதான் மக்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணி வர்றோம். தித்வா புயலுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாட்டர் டேங்கை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய ஜகாத்து தான தர்மங்களை கொண்டு ஏழைகளுக்கு முறையாக செய்யப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் 6வது வீடை கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று 14 வீடுகளும் மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். எனவே இந்த பணியை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன். எந்த ஒரு கல்ஃப் கண்ட்ரீஸும் அமெரிக்காக்காரனை எந்த ஹோட்டலுக்குள்ளேயும் அனுமதிக்க கூடாது என்று இன்றைக்கு அந்த ஒரு சட்டத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதை கடைபிடிக்காத பட்சத்தில் ஹோட்டல்கள் மேலே அட்டாக் பண்ணுவோம் என்று சொல்லி ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல உலக பொருளாதாரத்தை ஈரான் பணைய கைதியாக பிடித்து கொண்டிருக்கிறது. இதை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, அதே போன்று பிரித்தானியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்னு G7 நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் இன்றைக்கு பிரித்தானியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் கப்பை தூக்கிட்டோம், எங்க கையில தான் எல்லாம் இருக்குதுன்னு அமெரிக்கா சொல்றது பச்சை பொய்ன்னு தெரியுது. ஏன்னா G7 மாநாட்டில் பிரித்தானியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டரே என்ன சொல்றாருன்னு கேட்டால், இப்போ உலக பொருளாதாரத்தையே தற்போது பணைய கைதிகளாக வைத்து கொண்டிருக்கிறது ஈரான். ஹொர்முஸை திறந்தா மட்டும்தான் அத்தனை பேரும் மூச்செடுக்க முடியும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் அத்தனை பேருமே கோவிட் காலத்தை விட மிக ஆபத்தான ஒரு பொருளாதார மந்த நிலைக்கு போய்விடுவோம். எனவே உடனடியாக இந்த ஹொர்முஸ் விஷயத்தில் ஈரான் கவனம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது? யார் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு தெரியுது. ஈரான் தொடர்ந்து எவ்வளவு பலமாக இருக்கிறார் என்பதும் தெரிகிறது. அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவு பெரிய கம்பி கட்டுகிற பொய்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதும் உலகத்திற்கு தெரியக்கூடிய தருணத்தில் கடந்த 24 மணி நேரங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 261 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேலுக்குள் என்கிறது இஸ்ரேலுடைய
சுகாதார அமைச்சகம். பொதுவாகவே இஸ்ரேலுடைய ஹிஸ்டரியிலேயே எந்த தாக்குதல்கள்லையும் ஒவ்வொரு நாளும் இப்படியான எண்ணிக்கைகள் சொன்னதில்லை. ஒரே ஒருவருக்கு காயம், 2 பேர் அடிபட்டு இருக்கிறார்கள், இப்படி தான் அவன் செய்தி சொல்லுவான். ஆனால் தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் நடத்தக்கூடிய பயங்கரமான தாக்குதல்கள், ஈரானுடைய உச்சகட்ட தாக்குதல்களால் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 261 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. நேற்றும் இதே மாதிரியான பெருமெண்ணிக்கையிலானவர்கள் படுகாயமடைந்த செய்திகளை வெளியிட்டிருந்தது. இஸ்ரேலே வெளியிடுறாங்க. அவங்களே 261 சொல்றாங்கன்னா அப்போ எத்தனை இருக்குங்கிறத நம்ம யோசிக்கிறோம். நான் அவங்களே 260 61 சொல்றேன்னா குறைஞ்சது 500 பேராவது இப்படி நடந்தால் மட்டும்தான் அவங்க இப்படி சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்களோட கருத்துப்படி பார்த்தாலே 261 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் 5492 பேர் இஸ்ரேலுக்குள்ள படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த அளவுக்கு மிக கடுமையான தாக்குதல்களை ஈரானும் ஹிஸ்புல்லாக்களும் இணைந்து இஸ்ரேல் மேல நடத்துகிற அதே நேரம் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக ஈரானிலிருந்து 3 ஏவுகணைகள் ஜோர்தான் மீது தாக்குதலில் ஈடுபட்டதாக ஜோர்தானும் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று இன்று 6 ஏவுகணைகளும் 9 ஆளில்லா விமானங்களையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிறது ஐக்கிய அரபு அமீரகம். யுஏஇனுடைய தளங்களை நோக்கி ஏவப்பட்டிருக்கக்கூடிய 6 ஏவுகணைகள் 9 ஆளில்லா விமானங்களை யுஏஇ சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் மேலதிகமாக அவர்கள் சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் 6 பாலிஸ்டிக் மிசைல்களை ஈரான் யுஏஇனுடைய அமெரிக்க தளங்களை நோக்கி ஏவி இருக்கிறது என்கிற மேலதிகமான செய்திகளோடு 9 ஆளில்லா விமானங்களையும் ஏவி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதை தாண்டி ரியாது பகுதிகள் மேலே இன்றைக்கு 2 ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ரியாதில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுடைய படைகள் அதை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றன என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒன்றை மட்டும் நீங்கள் தொடர்ந்து கவனிக்கணும். ரியாது மீதான இந்த தாக்குதலுக்கும் இதுவரைக்கும் ஈரான் உரிமை கோரவில்லை. அதே போன்று சவுதி அரேபியா எடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பிலையும் ஈரான் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்பதை சொல்லவில்லை. ஆனால் ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தால் பொதுவாக நாங்கள் தான் அட்டாக் பண்ணினோம்ன்றுவாங்க. ரியாது மேல் நடத்தப்படுகிற தாக்குதல்களுக்கு அவங்க இதுவரைக்கும் உரிமை கோரலை. எனவே இதை ஈரானும் நடத்தியிருக்கலாம், ஈரானுடைய பெயரில் மொசாதும் நடத்தியிருக்கலாம். ஏன்னா எப்படியாவது அரபு நாடுகளை இழுத்து உடனும் இந்த யுத்தத்துக்குங்கிறது தான் மொசாதுடைய ஒரு தேவையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் மேலதிகமாக ரியாதை நோக்கி 6 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் சவுதி அரேபியா இன்றைக்கு அதனுடைய குறிப்பு செய்தியிலே சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி குவைத்தில் இருக்கக்கூடிய முபாரக் அல் கபீர் துறைமுகத்தின் மீது ட்ரோன்கள் குரூஸ் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இதெல்லாமே அமெரிக்காவினுடைய தளங்களை நோக்கி தான் தொடர்ந்து ஈரான் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல்கள் எல்லாமே அமெரிக்காவை இலக்கு வைத்து நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரானை தொடர்புடைய ஹந்தலா என்கிற ஹேக்கர்ஸ் குழு இன்றைக்கும் ஒரு முக்கியமான நபருடைய இமெயில் உள்ளிட்ட பல விவகாரங்களை ஹேக் பண்ணியிருக்கிற தகவல்களை ஊடுருவி சென்று தகவல்களை எடுத்திருக்கக்கூடிய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரானுடன் தொடர்புடைய ஹந்தலா என்கிற இந்த ஹேக்கர்களுடைய குழு FBI-யினுடைய டைரக்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய காஷ் பட்டேலுடைய மின்னஞ்சலுக்குள்ள இன்பாக்ஸுக்குள்ள நேரடியாக நுழைந்து அவருடைய தரவுகளை எடுத்திருப்பதோடு மாத்திரமில்லாமல் அவருடைய தனிப்பட்ட புகைப்படங்கள், அவருடைய சுயவிவர கோவைகள் என்று பல விஷயங்களை இன்னைக்கு பப்ளிக்லையும் கசிய விட்டிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஈரானுடைய ஹேக்கர்ஸுடைய பலமும் உச்சம் தொட்டிருக்கிறது. FBI-யினுடைய டைரக்டர் ஜெனரலுடைய இன்பாக்ஸுக்குள்ளேயே போக முடியும்னா அவங்க எவ்வளவு தூரம் இந்த சைபர் கிரைம்ல ஆழ்ந்து உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லா மட்டத்திலையும் தொழில்நுட்ப ரீதியாக ஈரானியர்கள் உச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதை இதுவெல்லாம் காட்டி நிற்கக்கூடிய சூழல்ல தான் ஈரானுடைய IRGC ஈரானுடைய இராணுவ பிரிவுகள் இன்றைக்கு ஆளில்லா விமானங்கள் அதே போன்று ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேலுடைய இராணுவத்தின் முக்கிய தளவாட தளங்கள் மீது தாக்குதல்களை உச்சமாக நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. இவ்வளவு யுத்தங்கள் நடந்து வரக்கூடிய சூழல்லையும் எந்த நாடுகளும் பெட்ரோலை அனுப்பவும் முடியாது, எடுக்கவும் முடியாது என்கிற ஒரு இக்கட்டான சூழல் ஹொர்முஸ் பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஈரான் மட்டும் ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் அளவுக்கான பெரல்கள் பெட்ரோலியத்தை விற்பனை செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அந்த பகுதிகளில் 20 மில்லியன் பெரல்களில் பெட்ரோலியம் விற்பனையாகும். அதில் 7 மில்லியன் பெரல்கள் ஈரானே விற்பனை செய்யும். இப்போ யாருமே விற்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது ஈரானுடைய தாக்குதல்கள் காரணமாக. ஆனால் ஈரான் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கும் வருமானங்கள் முன்னே என்ன ஆகும்னா எல்லா நாடும் வருமானம் பார்ப்பான், ஈரானுக்கு தான் பெரிய தடை இருக்கும், கொஞ்சம் தான் ஈரான் வருமானம் பார்க்க முடியும். இப்போ அப்படின்னு கேட்டால் எந்த நாட்டுக்கும் வருமானம் கிடையாது, ஈரான் மட்டும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஈரானுக்கு ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் பீப்பாய்கள் அளவுக்கு அவர்கள் விற்பனை செய்கிறார்கள். 15 லட்சம் பெரல்கள்
அவர்கள் விற்பனை செய்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. கடந்த ரமலான் மாதத்தில் தினசரி ஏற்றுமதி ஒவ்வொரு நாளும் 15 லட்சம் பெரல்கள் என்கிற அளவுக்கு இந்த விற்பனை உச்சம் தொட்டு இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் நேற்றைய தினம் காசா அமைதி வாரியம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பால் உருவாக்கப்பட்ட அமைதி வாரியத்தினால ஒரு தீர்வு திட்டத்தை முன் வச்சிருந்தாங்க. இந்த சண்டைகளுக்கு மத்தியில் என்ன பண்றான்னு பாருங்க, ஒரு தீர்வு திட்டம் ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. எதிர்வருகிற 8 மாதங்களுக்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை போராளிகள் அத்தனை இயக்கங்களுமே ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும். அத்தனை பேருமே ஆயுதத்தை அமெரிக்காட்ட கொடுத்துடணுமா, கொடுத்துட்டு சும்மா இருந்துடணுமா, அவங்களா பார்த்து காசாவை டெவலப் பண்ணி கையில் தருவாங்களா, நீங்கள் வாழ்ந்துட்டு போங்கம்பாங்களா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோமா, இது அத்தனை பேரும் கை கட்டி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் என்கிற விதமாக அந்த ஒரு அறிக்கை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கை எதையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் அவர்களோடு இருக்கக்கூடிய 14 போராட்ட குழுக்களும் மொத்தமாக அறிவித்திருக்கிறார்கள். ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருப்பது என்பது சர்வதேச விதி பிரகாரம் பாலஸ்தீன குழுக்களுடைய உரிமையாக இருக்கிறது. எனவே அதை நாங்கள் கைவிட முடியாது, அதை யாரிடத்திலும் கை கொடுக்கவும் முடியாது. நாங்கள் கொடுக்கிறதாக இருந்தால் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கப்படுகிற தனிநாடாக இருக்கிற பாலஸ்தீனத்திடத்தில் இராணுவம் இருக்கும். அந்த இராணுவத்திடத்தில் நாங்கள் இதை ஒப்படைப்போமே தவிர வேறு யாரிடத்திலும் ஒப்படைக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அதோடு ஒட்டிய 14 குழுக்களும் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், ஈரானிய அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட்டு உலகம் அமைதி பெற வேண்டும், மத்திய கிழக்கு அமைதி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.